வணக்கம், நான் ஜெனி. நாகர்கள் பாம்பின் வழித்தோன்றல்கள்னும் எந்த நேரத்தில் வேணாலும் அவங்களுடைய தோற்றத்தையும் இயல்பையும் மாற்றக்கூடியவங்கன்னும் சொல்லப்படுது. அதே சமயத்தில் நாகர்கள் சூப்பர் ஹியூமன்ஸா சித்தரிக்கப்படுறாங்க. ஆனா உண்மையாவே யார் இந்த நாகர்கள்? நாகர்களுக்கும் ஆரியர்களுக்கும் என்ன சம்பந்தம்? நாகர்களுக்கு உண்மையாவே அசாத்திய சக்திகள் இருக்கா? நாகர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மர்மங்கள் என்ன? இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். போலாம், ரைட். தமிழகத்தின் இரும்பு காலம் 5300 வருடம் பழமையானது. ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில இரும்பிலான கத்தி, வாள் போன்ற ஆயுதங்களையும் முதுமக்கள் தாழிகளையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. கிடைச்ச 169 முதுமக்கள் தாழிகள்லேருந்து எலும்பு கூடுகளை அவங்க DNA அனாலிசிஸ் பண்ணாங்க. அதுல சில ஆச்சரியமான உண்மைகள் வெளியே வந்துச்சு. முதுமக்கள் தாழிகள்ல இருந்த எலும்பு கூடுகளோட தோற்ற அமைப்பு இப்ப இருக்கிற தமிழர்களோட உடல் கூறுகளுக்கு பொருந்தல. அதாவது ஆதிச்சநல்லூர் மற்றும் பொருணை நாகரிகத்துல வாழ்ந்த ஆதி தமிழர்களோட தோற்ற அமைப்புகள் வேற மாதிரி இருக்கு. ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச எலும்புக்கூடு எச்சங்களை DNA அனாலிசிஸ் பண்ணப்போ அவங்களுக்கு ஒண்ணு இல்ல, நிறைய இனக்குழுவோட உடல் அமைப்புகள் இருந்தது தெரிய வந்துச்சு. அந்த எச்சங்கள்ல 35% கேக்கசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கக்கேஷிய இனத்தோட உடல் அமைப்புகள் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. கக்கேஷிய இனம் அப்படின்றது யூரோப், வட ஆப்பிரிக்கா, ஆசியால வாழ்ந்த இன மக்கள். 30% மங்கோலாய்ட்ஸ் அப்படின்ற மத்திய, கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை பூர்வீகமா கொண்ட மக்கள். 16% நீக்ராய்ட்ஸ் அப்படின்ற ஆப்பிரிக்காவை பூர்வீகமா கொண்ட மக்கள். 6% ஆஸ்ட்ரோலாய்ட்ஸ் எனப்படும் ஆஸ்திரேலியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை பூர்வீகமா கொண்ட மக்கள். 8% திராவிடர்கள் என்று அழைக்கப்படும் பூர்வக்குடி தமிழர்களோட தோற்ற அமைப்புகள் இருந்துச்சு. என்னதான் இந்த மாதிரி மனித இனத்தை வகைப்படுத்துறது வழக்கொழிஞ்சு போயிருச்சுன்னாலும் ஆதிச்சநல்லூர்ல கண்டுபிடிக்கப்பட்ட மனிதர்களோட உடல் அமைப்பு தமிழ் மற்றும் தமிழ் வரலாறுல புதிய வெளிச்சத்தை கொண்டு வந்துச்சு. பொதுமக்கள் தாழிகள்ல இருந்த எச்சங்கள்ல சுமார் 30% மோங்கலாய்ட்ஸ் எனப்படும் ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியால வாழ்ந்த மக்களோட உடல் அமைப்பை கொண்டு இருந்துச்சு. அதாவது சரித்திர காலத்திற்கு முற்பட்ட தமிழர்கள் குள்ளமானவங்க அப்படின்ற ஃபேக்ட பொய்யாக்கும் விதத்துல இவங்க உயரமானவங்களாவும் உயர்ந்த கண்ண எலும்புகளோடவும் சின்ன கண்களோடவும் உடல் அமைப்பை கொண்டிருந்தாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்க இறந்தோர் உடலை புதைக்கும் முறை ஆதிச்சநல்லூர்ல ஒழுங்கு பிசகாம பின்பற்றி இருக்காங்க. அந்த முதுமக்கள் தாழிகள்ல ஒன்றுல 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் காணப்பட்டுச்சு. இந்த தகவல் எல்லாம் ஒன்னா சேர்த்து பாக்குறப்போ ஆதிச்சநல்லூர்ல வாழ்ந்த அந்த 30% பேர் தமிழ் நாகர்கள்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. ஏன் இவங்கள தமிழர்கள்னு சொல்லாம தமிழ் நாகர்கள்னு சொல்லணும்? அதுக்கு முன்னாடி நாகர்கள்னா யாருன்னு பாத்திரலாம். சில ஆய்வு முடிவுகள் நாகன் என்பது ஒரு தமிழ் பெயர்னும், நாகன்னா நாவர், அதாவது நாவை அசைத்தவர்கள் மற்றும் உலகில் பேச ஆரம்பித்த முதல் மனிதர்கள்னும் நாகரிக மனிதர்கள்னும் சொல்லப்படுது. வரலாற்று குறிப்புகளின் அடிப்படையில நாகர்களை 2ஆ பிரிக்கலாம். வட இந்திய நாகர்கள், தென்னிந்திய நாகர்கள். வட இந்திய நாகர்கள்னு பார்த்தா முதல்ல நாகர்களை பத்தின குறிப்பு மகாபாரதத்துல ஆரம்பிக்குது. கங்கைக்கும் யமுனைக்கும் இடையே நாக அரசுகள் இருந்ததாவும், இப்போ டெல்லி இருக்கிற இடத்துல ஒரு துணை தலைநகரை அமைக்க வேண்டி அங்க இருந்த நாகர்களை அப்புறப்படுத்த வேண்டி இருந்துச்சுன்னும் மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அர்ஜுனன் உலிபின்ற நாக இளவரசியையும் மணிப்புரத்தை ஆண்ட சித்திரவாகனனுடைய பொண்ணு நாக இளவரசியான சித்ராங்கதையையும் திருமணம் செஞ்சார்னு சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் நாகர்களை கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்துல பார்க்கலாம். புத்தர் தன்னுடைய கோட்பாடுகளை வகுத்தப்போ அது நாகர்களோட பேராதரவை பெற்றுச்சுன்னு புத்த மத நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இலங்கை வரலாற்று நூல்கள் எல்லாமே நாகர்களை பத்தின செய்தியோட தான் ஆரம்பிக்குது. முத விஜயன் தன்னுடைய 700 சகாக்களோட இலங்கைக்கு வந்து இறங்கினப்போ அங்க நாகர்களும் இயக்கர்களும் இருந்தாங்கன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, விஜயன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது குவேனின்ற இயக்க இளவரசி. குவேனி இயக்க இளவரசியா இருந்தப்போ இலங்கையோடைய மேற்குல நாகர்களுடைய ஆட்சி நிலவுச்சு அப்படின்னு மகாவம்சத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது சுமார் 2500 வருடத்திற்கும் முற்பட்டது. கிமு 6ஆம் நூற்றாண்டுல இலங்கையுடைய மேற்கு கரையில வல்லமை பொருந்திய நாக அரசுகள் இருந்ததாகவும் அதனாலேயே அந்த தீவு நாகத்தீவுன்னு அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. நாகர்களின் நாடு நாகரிகமும் செல்வ வளமும் நிரம்பியதுன்னு நம்ம சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாக அரசரான மானியக்கிகா கல்யாணி அப்படின்ற இடத்தை தலைநகரா கொண்டு தன்னுடைய நாக நாட்டை ஆட்சி செஞ்சாரு. இந்த கல்யாணி தான் இன்னைக்கு கொலம்புல இருக்கிற கலினி.
மணியக்கிகாவுடைய அழைப்பை ஏற்று கௌதம புத்தர் கலினிக்கு வந்து இன்னைக்கு கலினி ராஜ புத்த விகாரை அமைஞ்சிருக்க இடத்த புனிதப்படுத்தினதா மகாவம்சத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மகாவம்சத்துல இன்னொரு நாக அரசர் பத்தியும் எழுதப்பட்டிருக்கு. இலங்கையை ஆட்சி செஞ்ச ஒரு நாக அரசருக்கு மகோதரன்ற பையனும் ஒரு மகளும் இருக்காங்க. அந்த பொண்ணை இன்னொரு நாக அரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்போ தன்னுடைய மணியாசனத்தையும் கொடுக்கறாரு அப்பா. அந்த பொண்ணுக்கு சுலோதரன்ற பையன் பிறக்கிறாங்க. அடுத்த அரசன்னு பார்த்தா அது மகோதரன் தான். ஆனா மணியாசனம் சுலோதரன்ட்ட இருக்கு. மணியாசனத்துக்காக மகோதரன் சுலோதரன் மேல போர் தொடுக்கவே அந்த சமயம் கௌதம புத்தர் அங்க வந்து நடக்கவிருந்த போரை தடுத்து நிறுத்தி 2 நாக அரசர்களுக்கும் இடையில சமரசம் செஞ்சு வச்சதா மகாவம்சத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இங்க என்ன நடந்துச்சுன்றதை விட எந்த இடத்துல நடந்துச்சுன்றதுதான் முக்கியம். மகாவம்சத்துல அந்த வரலாறு நாகதீபத்துல நடந்ததாவும் மணிமேகலையில இதே வரலாறு மணிப்பல்லவத்துல நடந்ததாவும் எழுதப்பட்டிருக்கு. இதே மணிப்பல்லவ தீவுல சோழ இளவரசன் கிள்ளிவளவன் நாக இளவரசியான பீலிவளை மேல காதல் வயப்பட்டதா நம்ம மணிமேகலையில எழுதப்பட்டிருக்கு. சரி, இந்த மணிப்பல்லவம் எங்க இருக்கு? பூம்புகாருக்கு தெற்கே மணிப்பல்லவ தீவு அமைஞ்சிருக்கிறதா மணிமேகலையுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பூம்புகார்ல இருந்து சாவக தீவுக்கு போகும் கப்பல்கள் எல்லாமே மணிப்பல்லவ தீவு வழியாதான் போகணும் அப்படின்றதையும் அவர் எழுதியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சாவக தீவுல அன்னைக்கு தமிழே பேசப்பட்டதாகவும் நாக அரசரான பூமிச்சந்திரன் இந்த சாவக தீவை ஆட்சி செஞ்சதாகவும் மணிமேகலையில சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாவகம் அப்படின்ற தீவு இன்னைக்கு இருக்கிற ஜாவா ஐலாண்டாவோ அல்லது சுமத்ரா ஐலாண்டாவோ இருக்கணும் அப்படின்றது ஆய்வாளர்களோட கருத்து. நாகதீபம், நாகத்தீவு, மணிப்பல்லவம் இதெல்லாம் ஒரே இடமா இல்ல வேற வேறையா? சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையில சொல்லப்பட்டிருக்க வல்லமை பொருந்திய நாக அரசுகள் ஒரு சின்ன தீவுகளா? கிரேக்கரான டாலமி ஆசியாவின் வரைபடத்தை வரைகிறப்போ இந்தியாவுக்கு தெற்குல டாப்ரோபேன் அப்படின்ற ஒரு தீவை மார்க் பண்ணியிருக்காரு. பண்டைய காலத்துல ரோமர்களும் கிரேக்கர்களும் இலங்கைய டாப்ரோபேன் அப்படின்ற பேரை வச்சு அழைச்சாங்க. இந்த டாப்ரோபேன்ற இலங்கையில நாகதீவு, நாகதீபா அப்படின்ற 2 இடத்த டாலமி குறிச்சிருக்காரு. ரோம அரசரான அகஸ்டஸோட காலத்துல இருந்த புவியியலாளரான ஸ்ட்ராபோ டாப்ரோபேன்ல இருந்து விலை உயர்ந்த யானை தந்தங்களையும் ஆமை ஓடுகளையும் இந்தியா மற்றும் உலகெங்கும் அவங்க அனுப்புனாங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு. இலங்கைக்கு டாப்ரோபேன் என்ற பெயர் நம்ம தமிழ் பெயரான தாமிரபரணில இருந்து வந்துச்சு. இலங்கையோட பண்டைய பெயர் தாமிரபரணி. டாலமியோடைய மேப்ல நாகதீபா, நாகத்தீவு அப்படின்னு 2 தனித்தனி இடங்கள் மார்க் ஆகியிருக்கு. அன்னைக்கு இலங்கையை சுத்தி நிறைய சின்ன சின்ன தீவுகள் இருந்துச்சு. அதுல ஒரு தீவையும் அவர் நாகதீபான்னு மார்க் பண்ணிருக்காரு. அப்போ நாகர்கள் இலங்கையோட மேற்கு கரையில மட்டும் இல்ல, ஒரு காலத்துல நாகர்கள் தான் இலங்கை முழுக்கவே இருந்திருக்காங்க. பொதுவாவே இலங்கையுடைய பூர்வ குடிகள் அப்படின்னா நாகர்கள், இயக்கர்கள்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இயக்கர்கள் வரத்துக்கு முன்னாடில இருந்தே நாகர்கள் இலங்கையில இருந்திருக்காங்க. இயக்கர்களோட வருகைக்கு அப்புறம் நாகர்கள் இலங்கையோட மேற்கு கரைகள்ல சுருங்கிட்டாங்க. சிங்கள இளவரசரான விஜயன் இலங்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரும்பான்மையின தமிழர்களும் பூர்வ குடிகளுமான நாகர்களும் இயக்கர்களும் இலங்கையில சிறுபான்மையினர் ஆயிட்டாங்க. சரி, நாகர்கள் என்ன மொழி பேசியிருப்பாங்க? இளவரசர் விஜயன் இலங்கைக்கு வரத்துக்கு முன்னாடி அங்க நாகர்களும் இயக்கர்களும் இருந்ததா மகாவம்சத்துல சொல்லப்பட்டிருக்கும் பட்சத்துல பூர்வ குடிகளான நாகர்களும் இயக்கர்களும் தமிழ் தான் பேசியிருக்க முடியும். ஏன்னா அப்போ தமிழ் மட்டும்தான் இருந்துச்சு. இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா என்னதான் நாகர்கள் தமிழ் பேசினாலும் அவங்க தமிழர்கள் கூட சேரல. அதனாலதான் மணிமேகலையில சோழ இளவரசன் கிள்ளிவளவனுக்கும் நாக இளவரசியான பீலிவளைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நாகர்கள் தமிழை பேசியிருந்தாலும் அவங்க தனி இனமா தான் இருந்தாங்க. தமிழர்களோட அவங்க சேரல. நாகர்கள்ல எயினர், பரதவர், மறவர், ஒளியர், அருவாளர் போன்ற பல கிளையினர் இருந்தாங்க. நாகர்கள்லே ரொம்ப வலிமை மிக்கவங்க மறவர்கள் தான் அப்படின்னு கலித்தொகையில சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா மறவர்களுடைய உடல் ரொம்ப வலிமையாவும் அவங்களுடைய குரல் போர் முழக்கம் மாதிரி இருக்கும்னும், குறிப்பா மறவர்களுடைய வில் அம்பு எப்பேற்பட்ட மன்னரையும் பயந்தோட செய்யும்னு நம்ம கலித்தொகையில சொல்லப்பட்டிருக்கு. நாகர்கள்லயே ரொம்ப அடங்காத பண்புடையவர்கள் அப்படின்னா அது எயினர் அல்லது வேடர்கள் தான். வேட்டையாடுறதே அவங்களுடைய தொழிலா இருந்துச்சு. நாகர்கள்ல பரதவர் அப்படின்ற பிரிவினர் முத்து குளிக்கிறவங்களா இருந்தாங்க. மீன் பிடிக்கிறது, முத்து குளிக்கிறது போன்ற கடல் சார்ந்த வணிகத்துல அவங்க ஈடுபட்டு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தினாங்க. நாகர்கள்ல இன்னொரு மரபினர் ஒளியர். இவங்கள கரிகால சோழர் வென்றெடுத்ததா பட்டினப்பாலையில சொல்லப்பட்டிருக்கு. அருவாளர்
அருவா நாடு, அருவா வடதலை நாடு போன்ற தொண்டை மண்டலங்களை ஆட்சி செஞ்சாங்க. இந்த அருவாளர்களுக்குள்ளே இருந்த இன்னொரு பிரிவினர் ஓவியர். இவங்க எயில் பட்டணத்தை ஆட்சி செஞ்சாங்க. எயில் பட்டணம் அந்த காலத்துல ஒரு மிகச்சிறந்த துறைமுக நகரமா விளங்குச்சு. அதே நேரத்துல குடநாகர், மல்லகநாகர், சிறிநாகர் போன்ற நாக அரசர்கள் இலங்கையிலையும் ஆட்சி உரிமையை கைப்பற்றி இருந்தாங்க. நாகர்கள் பல கலைகள்ல திறமையுடையவங்களா இருந்தாங்க. முக்கியமா நாகர்கள் மிகச்சிறந்த நெசவாளர்களா இருந்தாங்க. மஸ்லின்னு சொல்லப்படுற மல்மல் அப்படின்ற ஒரு மெல்லிய ஆடைய நெசவு செய்யறதுல நாகர்கள் ரொம்ப திறமைசாலிகளா இருந்தாங்க. நாகர்களோட அந்த மஸ்லின் கிளாத், அதாவது அந்த மல்மல் ஆடைகளை தமிழர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் ரொம்ப அதிக அளவுல விரும்பி வாங்கினாங்க. முக்கியமா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அதிக விலை கொடுத்து நாகர்கள் நெசவு செஞ்ச இந்த மல்மல் ஆடைகள் அப்படின்ற மஸ்லின் கிளாத்தை வாங்கினாங்க. நாகர்கள் தமிழர்கள் கூட இணைஞ்சு செயல்பட்டாலும் நாகர்களுக்குள்ள ஒளிநாகர், சங்கநாகர், முகுளிநாகர் போன்ற பல பிரிவுகள் இருந்துச்சு. நாகர்கள் அவங்களோட கடைசி பேர்ல நாகன் அப்படின்னு முடிகிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. நாளை கிழவன் நாகன் அப்படின்ற ஒரு மறவர் பாண்டிய மன்னர்கிட்ட படைத்தலைவரா வேலை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி சங்க காலத்துல நாகர் இனத்தை சேர்ந்த விளம்பி நாகனார் மற்றும் இன்னும் நிறைய புலவர்கள் இருந்திருக்காங்க. பண்டைய காலத்துல படையெடுப்புகளும் ஒரு சின்ன இனத்தை பெரிய இனம் ஆக்கிரமிப்பதும் வழக்கமானது. அந்த வகையில நாகர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலேயே நிறைய போர் நடந்திருக்கு. முக்கியமா நாகர்கள்லயே மறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்ததுனால இவங்க தமிழ் மன்னர்களை தைரியமா போர்ல எதிர்த்து நின்றுருக்காங்க. கிபி முதல் நூற்றாண்டுக்குரிய சோழ மன்னர்கள்லயே பழமையானவர்னு பார்த்தா அவர்தான் சோழ மன்னன் முசுகுந்தன். நாகர்களை வென்ற முதல் சோழ மன்னரும் இந்த முசுகுந்தன் தான். என்னதான் நாகர்கள் தனி இனமா செயல்பட்டாலும் தமிழ் மன்னர்களோட வல்லமையின் காரணமா நாகர்கள் தமிழர்கள் கிட்ட பணியாற்ற ஆரம்பிச்சாங்க. நாகர்களோட வீரத்தை உயர்வா மதிச்சு தமிழர்களோட போர் படைகள்ல நாகர்களுடைய ஒரு பிரிவினரான மறவர்களை தமிழ் மன்னர்கள் அதிக அளவுல சேர்த்துக்கிட்டாங்க. தமிழ் மன்னர்கள் பெரிய வெற்றிகளை குவிச்சாங்க. நாகர்கள்னாலே மனித உடலோடவும் பாம்பின் வாளோடவும் அந்த சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அமராவதி சிலைகள்லையும் அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் புத்த மதம். இன்னைக்கு நாகர்களை பத்தி அதிகமா நமக்கு தெரிய வருதுன்னா அதுக்கு காரணமும் புத்த மதம் தான். இலங்கையோட தீபவம்சம், மகாவம்சமா இருக்கட்டும் அல்லது நம்மளோட மணிமேகலையா இருக்கட்டும், இவை எல்லாமே புத்த சமயம் சார்ந்த நூல்கள். நாகர்களுக்கு புத்த மதத்தோட நெருக்கமான தொடர்பு இருக்கு. நாகர்கள் புத்தரையும் தர்மத்தையும் காப்பாத்துறாங்கன்னு சொல்லப்படுது. நாக அரசனான முகலிந்தா புத்தருக்கு மழை பெய்யறப்போ அந்த மழையிலேருந்து புத்தரை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய நாக தலைய வச்சு புத்தரை காப்பாத்தினதா சொல்லப்படுது. இது ஃபிக்ஷனல் ஸ்டோரியா இருக்கலாம். ஆனா நாகர்களுக்கு எப்பவுமே புத்த மதத்துல ஒரு தனி இடம் இருக்கு. அது மட்டும் இல்ல, கௌதம புத்தர் இலங்கைக்கு வந்தப்போ அவருடைய கோட்பாடுகளை கேட்டுட்டு பெரும்பாலான நாகர்கள் இலங்கையில புத்த மதத்துக்கு மாறினதா மகாவம்சத்துல எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற நாகர்கோவில், நாகர்பட்டினம் போன்ற இடங்கள் ஒரு காலத்துல புத்த மதத்துக்கு பெயர் பெற்றதாலேயே அந்த இடத்துக்கு நாகர் அப்படின்ற பெயர் வந்ததா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதுண்டு. இந்தியா, இலங்கை மட்டும் இல்ல, உலக எங்கெல்லாம் புத்த மதத்தை ஃபாலோ பண்றாங்களோ அங்கெல்லாம் நாக பாம்பு அல்லது நாகர்களுடைய சிலைகளை நம்மளால பார்க்க முடியும். இந்த சமயத்திலையும் நாக வழிபாடு பத்தி அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. நாகர் அப்படின்ற பேருக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுது. நாகர்னா காதுல துளையிட்ட மக்கள்னும், மலை, பாம்பு போன்ற அர்த்தங்களும் சொல்லப்படுது. நாகர்களை ரிக்வேத காலத்திலேயே குறிப்பிட்டிருக்காங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி நாகர்கள் இமயமலையின் அடிவாரத்துல வாழ்ந்தவங்களாவும், யஜுர்வேதால இந்த நாகர்களை கிராட்டாஸ், அதாவது மலைவாழ் மக்கள்னு அழைச்சதாவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. நாகர்கள் பயமறியாதவங்களாவும் மிருகத்தை வேட்டையாடுறவங்களாவும் இருந்திருக்காங்க. முக்கியமா இந்த நாகர்கள் மஞ்சள் நிற மேனியோட இருந்திருக்காங்க. நாக இளவரசிகள் ரொம்ப அழகானவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நாக மன்னர்கள் தான் யானைகளை போர்ல ஈடுபடுத்தினாங்கன்னும் அவங்களோட கைகளுக்கு யானை தந்தத்தை அணிகலன்களா அணிஞ்சுக்கிட்டாங்கன்னும் எழுதப்பட்டிருக்கு. நாக மன்னர்கள் செல்வ செழிப்போட இருந்தாங்கன்னும் இந்தியா, பர்மா உட்பட பல பகுதிகளை ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா நாகர்கள் பாம்பின் வழித்தோன்றல்களாகவும் எந்த நேரத்துல வேணாலும் அவங்களுடைய தோற்றத்தையும் இயல்பையும் மாற்றக்கூடியவங்கன்னு சித்தரிக்கப்படுறத நம்ம இதிகாசங்கள்ல பாக்குறோம். ஒருவேளை ஆரியர்கள் நாகர்களை எதிரிகளா நினைச்சதுனால கூட இப்படி சொல்லப்பட்டிருக்கலாம். ஆரியர்களோட வருகைக்கு அப்புறம் நாகர்கள் மலைவாழ் மக்களா சுருங்கிட்டாங்க. நாகர்கள் வயல்வெளிகளை விட மலைகளையே அவங்களுடைய வசிப்பிடமா தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு செல்வ செழிப்புகளை விட பாதுகாப்பே முக்கியம்னு நினைச்சாங்க. இப்போ இந்தியால நார்த் ஈஸ்ட்ல வாழ்ற நாக இன மக்கள் எப்படி தனி இனமா இருக்காங்களோ அதே மாதிரிதான் பூர்வக்குடி நாகர்களும் தனி இனமா இருந்தாங்க. இந்தியாவின் பூர்வக்குடிகளான நாகர்கள் மங்கோலிய உடல் அமைப்பை கொண்டிருந்தாங்க.
இப்போ ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச டிஎன்ஏ அனாலிசிஸ் ரிசல்ட் படி அங்க வாழ்ந்த 30% மக்கள் இந்த மங்கோலிய உடலமைப்பை கொண்டிருந்தாங்க அப்படின்னு ஆராய்ச்சிகள்ல சொல்லப்படுது. ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியின் அடிப்படையில 3 விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. மங்கோலாய்ட் அல்லது மங்கோலிய உடலமைப்புனா ஒட்டுமொத்த கிழக்காசிய மக்களையுமே குறிக்கும். இப்பயும் இந்தியால நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற நாக இன மக்களுக்கு மங்கோலிய உடலமைப்பு இருக்கு. வட இந்தியால இருக்கிற நாகர்களுக்கு எப்படி மங்கோலிய உடலமைப்பு இருக்கோ அதே மாதிரி நம்ம ஆதிச்சநல்லூர்ல புதைக்கப்பட்ட மனிதர்களுக்கும் மங்கோலிய உடலமைப்பு இருக்கிறதுனால அவங்க தமிழ் நாகர்கள்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் உலகத்துல சரித்திரத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே எந்த இடத்துலயுமே ஒரு இன மக்கள் மட்டும் வாழல, அங்க நிறைய இனங்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள இனக்கலப்பு நடந்திருக்கு. அதனால்தான் ஆதிச்சநல்லூர்லயும் நமக்கு நிறைய இன மக்கள் வாழ்ந்ததா தெரியுதுன்னு சொல்றாங்க. மூணாவதா தமிழர்கள் கடல் வணிகத்துல செழிச்சிருந்ததுனாலேயே அந்த காலத்துல நிறைய இன மக்கள் தமிழகத்துக்கு வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க. துரதிருஷ்டவசமா அவங்க ஆதிச்சநல்லூர்ல இறந்ததுனால அவங்க அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த 3 கருத்துக்கள்ல எது உண்மையா இருந்தாலும் அது நாகர்களை பத்தி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு தெரியப்படுத்துது. நாகர்களை உலகில் பேச எழுத ஆரம்பித்த முதல் மனிதர்கள்னு சொல்றாங்க. அதன்படி ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள முதல்ல வர்றப்போ அவங்களுக்கு எழுத கத்துக் கொடுத்ததே நாகர்கள் தான். அதனாலதான் சமஸ்கிருதத்தை எழுத பயன்படுற ஸ்கிரிப்ட் இன்னைக்கும் தேவநாகரின்னு அழைக்கப்படுறதாவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இவ்வளோ சிறப்புமிக்க ஒரு காலத்துல மிகப்பெரிய நிலப்பரப்புகளை ஆட்சி செஞ்ச நாகர்கள் ஆரியர்களோட வருகைக்கு அப்புறம் வட இந்தியால மலைவாழ் மக்களா சுருங்கிட்டாங்க. ஆனா தமிழகம் மற்றும் இலங்கையில தமிழ் மற்றும் தமிழ் மன்னர்களின் வல்லமையின் காரணமா நாகர்கள் தமிழர்களோட இணைஞ்சு பணியாற்ற ஆரம்பிச்சாங்க. நாகர்கள் தமிழினம் ஆகுறாங்க. பூர்வகுடி தமிழர்களோட தொடக்க புள்ளி உலகில் பேச ஆரம்பித்த முதல் மனிதர்களான நாகர்கள்டேந்து ஆரம்பிக்குது. இது போன்ற பல வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.